அஸ்ஸலாமு அலைக்கும். 3 தலைமுறையை அழித்த கோர விபத்து. சவுதியில் பேருந்து விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சார்ந்த 18 இந்தியர்கள் உயிரிழந்த பெரும் சோகத்தை கடந்த முன்தினம் நாம் பார்த்தோம். உண்மையிலேயே நம்முடைய மனதை கனமாக்கிய ஒரு அகோரமான விபத்துதான். ஒரு குடும்பத்தை சார்ந்த இத்தனை நபர்கள், ஒரு 3 தலைமுறையையே அது இல்லாமல் ஆக்கிவிட்டது என்பது நாம் அறிந்த செய்திதான். ஒரு இஸ்லாத்தினுடைய பார்வையில், ஒரு முஃமினின் உடைய பார்வையில் இந்த விபத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய சகோதரனுடைய இந்த மரண செய்தியை நாம் கேட்டவுடன் நாம் சொல்வோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடம் இருந்து நாம் வந்தோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமே நாம் மீண்டு சென்று விடுவோம் என்பது ஒரு முஃமினினுடைய மனதை திடப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. இதை நாம் பார்க்கும் பொழுது நாம் இன்னும் ஈமானிய உறுதியில் நாம் ஏற்படுவோம். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் இறைவனுடைய புறத்தில் இருந்துதான் நமக்கு ஏற்படுகிறது என்று. அன்பர்களே, புனிதமான பயணம், மக்காவை நோக்கிய அந்த பயணம், இறையாலயத்தை தரிசித்து விட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக சென்ற ஒரு குடும்பத்தினுடைய இழப்பு. அவர்கள் இறை தூதரை நேரடியாக இறைவனிடத்திலே தன் அனைத்தையும் துறந்துவிட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலேயே இன்று அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்காக நாம் துவா செய்வோம். வல்ல நாயன் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு சுவனத்தை நசீபாக்க வேண்டும். இறையாலயத்தை தரிசிவிட்டு அவர்கள் செய்த உம்ராக்களை, அவர்கள் செய்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு, அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அழகிய பொறுமையையும் அதைவிட சிறந்த பகரத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சகோதரனுடைய குடும்பத்தின் இழப்பிற்காக நாம் துவா செய்வோம். இதை நாம் பார்க்கும் பொழுது கண்கள் கண்ணீரோடு நாம் அதை கடந்து செல்கின்றோம். அந்த மக்களுக்காக நாம் துவா செய்வோம். அல்லாஹு தாலா அவருடைய குடும்பத்திற்கு சபரன் ஜமீலா, அழகிய பொறுமையையும் அந்த அத்தனை உயிர்களுக்கும் அல்லாஹ் சுவனபதியை நசீபாக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.